ஃபஸ்ட்டு நெய்யின்னு என்ன அர்த்தம்? பசுவோட ரத்தம்னு அர்த்தம். நம்மளுடைய பாரம்பரியம் நல்லெண்ணெய் தீபம் தான் ஃபஸ்ட்டு விஷயம். நெய்யின்றது மறைமுகமாக பசுவை நம்ம பலி கொடுக்குறோன்னு அர்த்தம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். விளக்கு கிட்ட புஷ்பம் இல்லாமல் தீபம் ஏற்றக்கூடாது, அதுவே தோஷம். ஒரு காமாட்சம்ம விளக்கு தீச்சு போச்சு அப்படின்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு முறையாக தேங்காய் பழம் உடச்சி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் திரும்ப ஏற்றணும். அதுக்கு இல்லை நான் சும்மா சாமானை தேய்ச்சி ஏற்றுறேன்னா அந்த விளக்கு அங்கே பிரோஜனம் இல்லை. ஒரே குச்சியில் தீபம் ஏற்றுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பேய் பிசாசு, ஒரு ஆன்மா, ஒரு துஷ்டமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, வீட்டுக்குள்ளே யாரோ நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அஷ்டமி அன்னைக்கு நைட்டு ஒரு அகலில் வேப்ப எண்ணெயை ஊற்றி வீட்டுக்கு வெளியே வாசப்படிக்கு வெளியில் வச்சு தீபம் ஏற்றுவாங்க. இப்போ அந்த 5 தீபம்னு சொல்லிலாம் விற்கிறாங்க, அதெல்லாம் ஒரிஜினலானே கிடையாது. நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த தேங்காய் எண்ணெய், நெய், கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் இது மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றலாம். செல்வ வளர்ச்சி, குடும்ப ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காளிகாம்பாளுக்கு போய் தீபம் ஏற்றலாம். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்க முடியவே இல்லைப்பா அப்படின்னா புதன்கிழமை ராகுகாலத்தில் பைரவருக்கு போய் தீபம் ஏற்றலாம். கர்ம வினை ரொம்ப அதிகமாக இருக்குது, தாங்க முடியல, மூதாதையரோட பிரச்சனை அதிகமான சனிக்கிழமை ராகுகாலத்தில் போய் தீபம் ஏற்றிக்கலாம். மனித முகமத்தோட சாந்த ரூபமாக சிவபெருமான், பார்வதி, அர்த்தநாரீஸ்வரர், முருகர், சரஸ்வதி இவங்களுக்கெல்லாம் நெய் தீபம் ஏற்றலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னாக்கா குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் இதுலெல்லாம் வந்து தீபம் ஏற்றலாமா? வேப்பெண்ணெய் தீபம் தாராளமாக ஏற்றலாம். அது எப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பேய் பிசாசு, ஒரு ஆன்மா, ஒரு துஷ்டமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, வீட்டுக்குள்ளே யாரோ நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அஷ்டமி அன்னைக்கு நைட்டு ஒரு அகலில் வேப்ப எண்ணெயை ஊற்றி வீட்டுக்கு வெளியே வாசப்படிக்கு வெளியில் வச்சு தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சேஷ்டைகள் இருக்காது. மீறி இருந்துச்சுன்னா 3 அஷ்டமிக்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் போயிடும். மற்றபடி வந்து வீட்டுக்குள்ளே வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது. ஓகே. 2வது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 5 தீபம்னு சொல்லிலாம் விற்கிறாங்க, அதெல்லாம் ஒரிஜினலானே கிடையாது. நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த தேங்காய் எண்ணெய், நெய், கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் இது மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றலாம். விளக்கெண்ணெயோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஏன்னா அது இழுப்பெண்ணெய், அது ரொம்ப கம்மியாக இருக்கணும். இல்லாத பட்சத்துக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் நல்லெண்ணெய் இந்த 3 மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றுறது சிறப்பு. நம்ம கையால் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அது ஏன் பாட்டிலில் காசை கொடுத்து, அதே காசு தான் இருக்க போதும் நம்ம வாங்குறதும். முன்னெல்லாம் தூக்குச்சட்டின்னு ஒன்று இருக்கும், எண்ணெய் சட்டி. இப்போ எல்லா வீட்லையும் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. மேம், இப்போ நீங்கள் ராவு காலத்தில் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ வீட்டில் நிறைய கடன் இருக்குது அப்படின்னா ராவு காலத்தில் விளக்கேற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். யார் சொன்னதுக்கா? இது இறைவனுக்கு வந்து அதோட உகுந்த முகூர்த்தத்தை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் தீபம் ஏற்றலாம். வருஷம் கொண்டாட்டிக்குள்ளே அதிக பிரச்சனையாக இருக்குது, வெள்ளிக்கிழமை ராகுகாலம் 10:12 போய் தீபம் ஏற்றலாம். தேவையில்லாத வழக்கு வம்பு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, புதன்கிழமை ராகு காலத்தில் போய் தீபம் ஏற்றலாம். ஆனால் எந்த தெய்வத்துக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது செல்வ வளர்ச்சி, குடும்ப ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம் காளிகாம்பாளுக்கு போய் தீபம் ஏற்றலாம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் அங்கே போயிட்டு வரலாம். அதே போல் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்க முடியவே இல்லைப்பா அப்படின்னா புதன்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு போய் தீபம் ஏற்றலாம். செய்வன பிரச்சனை, தலையை பிக்கிறது, நோய், வீட்டில் எந்நேரம் நிம்மதியே இல்லை அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் போய் தீபம் ஏற்றலாம். ஸோ கர்ம வினை ரொம்ப அதிகமாக இருக்குது, தாங்க முடியல, மூதாதையரோட பிரச்சனை அதிகமான சனிக்கிழமை ராகுகாலத்தில் போய் தீபம் ஏற்றிட்டு வரலாம். ஸோ இந்த தீபங்கள் ஏற்றும் போது ஏன்னா அதோட கிழமை, அதோட நேரம், அந்த கடவுளுக்கான நாள் அப்படின்னு ஏற்றும் போது சிறப்புகள் நிறைய தரும். ஓகே. இப்போ சுத்தமான தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை சுத்தமான நல்லெண்ணெய், இந்த சமைக்கிற நல்லெண்ணெய் தானே சொல்கிறீங்க, ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து மாற்றி மாற்றி ஏற்றினா சிறப்பா? தாராளமாக ஏற்றலாம். அப்போ தேங்காய் எண்ணெய் யாருக்கு ஏற்றணும்? விநாயக பெருமானுக்கு ஏற்றணும். அதே போல் மனித முகம் இல்லாத உக்கிர தெய்வம் நரசிம்மர், பிரத்யங்கரா, வாராகி இவங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும். ஆஞ்சநேயர் நல்லெண்ணெயில் தீபம் போடணும்.
மனித முகத்தோட சாந்த ரூபமாக சிவபெருமான், பார்வதி, அர்த்தநாரீஸ்வரர், முருகர், சரஸ்வதி இவங்களுக்கெல்லாம் நெய் தீபம் ஏற்றுறோம். இந்த நெய்ன்னு சொல்றப்பவே எங்க சுத்தமான நெய் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு நெய்ன்னு என்ன அர்த்தம்? பசுவோட ரத்தம்னு அர்த்தம். நம்மளுடைய பாரம்பரியம் நல்லெண்ணெய் தீபம் தான் ஃபஸ்ட்டு விஷயம். நெய்யின்றது மறைமுகமாக பசுவை நம்ம பலி கொடுக்குறோன்னு அர்த்தம். இந்த நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு பசுவை கொடுத்துட்டேன், எனக்கு வேலையை முடிச்சு கொடுன்றது. அதனால தான் பாருங்கள், இப்போ பிரத்யங்கரா, காளி இவங்களாம் எல்லை தெய்வமாக வருவாங்க. எல்லை தெய்வத்துக்கெல்லாம் நெய் தீபம் ஏற்றினா வேலைக்கு ஆகாது, நல்லெண்ணெய் தீபம் தான். அதனால தான் நம்ம தென்னகத்தை சேர்ந்தவங்களுக்கு குலதெய்வம் அப்படின்றது முக்கியம். அதே போல் நம்ம தென்னகத்தை சேர்ந்தவங்களுக்கான வேலை எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான். ஸோ அப்போ எந்த தெய்வத்துக்கு சாந்தமான தெய்வங்களுக்கு போய் ஏற்றலை, சுத்தமான பசுனை இல்லைன்னா நல்லெண்ணெயிலே ஏற்றுறது பெஸ்ட்டை ஏற்படுத்தி கொடுப்போம். இல்லை சாந்தமான தெய்வங்கள் முருகருக்கு இவங்களுக்கு அப்போ தேங்காய் எண்ணெயில் போய் தீபம் ஏற்றுங்க, சிறப்புகள் நிறைய தரும். ஓகே, மாதவிடாய் சமயத்தில் விளக்கேற்றலாமா? மாதவிடாய் சமயத்தில் விளக்கேற்றலாமான்னா நிச்சயமாக பூஜை அறைக்குள்ளே ஏற்றுறது சிறப்பு தராது. மற்ற நேரங்களில் வீட்டு வாசல் விளக்கு ஏற்றுறது அதெல்லாம் ஏன்னா மாதவிடாயின்றது ஒரு இயற்கையான ஒரு சூழல். மாதம் வர்றது தான் இருக்கக்கூடிய எல்லா அம்பாள் கோவில். இப்போ காமாக்கியா கோயில் போங்க, அம்பாளுக்கு மாதவிடாய் 3 நாள் மூடி வச்சு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள். அதை தீட்டுன்னு சொல்லி ஒதுக்காமல் அந்த நாளை தவிர்த்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஓகே, பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஏற்றுனா என்னென்ன பலன்கள் இருக்கும்? பிரம்ம முகூர்த்தமும் சரி, அபிஜித் முகூர்த்தமும் சரி, எந்த தோஷமும் இல்லாத நேரம். அதாவது தேவர்களே தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தங்களுடைய அதிதேவதைகளை வணங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது எந்த காரியத்தை தொட்டாலும் அவசரங்க, இன்றைக்கி இந்த அஷ்டமி ஆயிடுச்சு, தசமி ஆயிடுச்சு, நான் செய்யலாமா, எதையுமே யோசிக்காமல் தொடக்கூடிய நேரம் அபிஜித் முகூர்த்தம். அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்களோட குலத்தை சேர்ந்த தெய்வங்களும் சரி, இவங்க ஜாதகத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கார், சுக்கிரன் தசனை, அந்த காலகட்டத்துக்கு இந்திரனே கூட இருந்து வழிபாடு பண்ணதுக்கு சமமாக இருக்கும். ஓகே, இப்போது விளக்கேற்றுறப்போ என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும்? கண்டிப்பாக விளக்கு ஏற்றும் போது சுப வார்த்தைகளை பேசணும். அந்த லட்சணம், அந்த விளக்கோட லட்சணம் எப்படி இருக்கணும்? ஏன்னால் பூஜை தேய்க்க முடியும், உட்காந்து க்ளீனாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வைங்க. அந்த தீபத்தை பார்க்கும்போது நம்ம கையெடுத்து கும்பிட தோணணும், அதுதான் மெயின் அங்கே விஷயம். அப்போ தீபத்துக்கு ஏற்றும் போது அந்த அகலுக்கு பொட்டு வைக்கணும். தீப ஜோதி அப்படின்னு ஒரு தேவதையே இருக்கா. அப்போ அவள் இறங்கி உட்காரணும். விளக்க பந்தலாட்டம் எரியக்கூடாது, சின்ன தீபமாக எரியணும். ஏற்றும் போதே அந்த திரியை நல்லா நசுக்கி வச்சுட்டு ஒரே குச்சியில் தீபம் ஏற்றுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். கடைசி ஃபைனல், நான் இன்னைக்கு 5:45க்கு தீபம் ஏற்றினேன், கரெக்டாக 11 நாள் சங்கல்பம் வைங்க, இல்லை 190 நாள் சங்கல்பம் வைங்க, இல்லை 21 நாள் சங்கல்பம் வைங்க. அதே நேரத்துக்கு தீபம் ஏற்றுங்க. அது ஹோமம், ஒரு யாகம் ஹோமம் செஞ்சதுக்கு சமம். ஒரு விளக்கு சுமார் எவ்வளோ நேரம் எரிய வைக்கணும்? 2 மணி நேரம் எரிய வைக்கணும். விளக்கு கிட்ட புஷ்பம் இல்லாமல் தீபம் ஏற்றக்கூடாது, அதுவே தோஷம். ஏன் அப்படி? புஷ்பத்தோடு அலங்காரம் பண்ணி வழிபாடு அந்த அரோமா அங்கே தேவை. அந்த புஷ்பத்தோடு அந்த தீப ஜோதிக்கு தீபம் பூ வைக்கணும். வழிபாடு செஞ்சாதான் நீ யாரை கும்பிட்றியோ அந்த வாசலை திறந்து கொடுப்பாவ. அப்போ பூக்கள் வைக்கணும். நிறைய பேர் பூக்களை கிட்ட வச்சு எரிய வச்சுருவாங்க. பூக்கள் அந்த சூடுபடாமல் அந்த அகலை சுற்றி வைக்கிறதா இருக்கட்டும், அகலில் அந்த பூவை அந்த எண்ணெய்க்குள்ளேயே போடுறது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நிறைய பேர் பூவை வச்சு அனுப்பாங்க, அது கூட தேவையில்லாத விஷயம். குச்சை எடுத்து நகர்த்தி விட்டுறது சிறப்பு. அந்த பந்தலாட்டம் அந்த அகல் எரிஞ்சிருச்சு அப்படின்னாலே செத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த அகலை தூக்கி போட்டு வேற ஏதாவது நான் கழுவி யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் நான் இன்னத்துக்கும் வேலைக்கு ஆகாது. அப்போ விளக்கு கறி பிடிக்க வச்சிடுறாங்களே? ஆமாம், அந்த விளக்கு செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். வெள்ளி விளக்குன்னா அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தீபம் ஏற்றுறீங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து குளிர வைக்கணும். அது எரிஞ்சு போயிடுச்சுனாலே அது இறந்து போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, பேசுவாங்க, என்ன வேணால் பேசிக்கோங்க. அந்த ஒரு மனிதனை தீ மூட்டிட்டா முடிஞ்சு போச்சு. திரும்ப ஏஞ்சி தொடச்சி உட்கார வச்சுட்டா உட்கார முடியுமா? அப்போ அந்த ஒரு அகல் ஒரு காமாட்சம்ம விளக்கு தீச்சு போச்சு அப்படின்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு முறையாக தேங்காய் பழம் உடச்சி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் திரும்ப ஏற்றணும். அதுக்கு இல்லை நான் சும்மா சாமான தேய்ச்சி ஏற்றுறேன்னா அந்த விளக்கு அங்கே பிரோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இறந்தவங்களுக்கு விளக்கு எப்படி மேம் ஏற்றணும்? இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம். அப்பா இறந்துட்டாங்கங்க, ஆனால் ஜாதகம் பார்த்தா பித்ருதோஷம் இன்னும் இருக்குது, என்ன செய்கிறது தெரியல. அதுக்கு தான் பிறந்தவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. கேக் வெட்டுறதா இருக்கட்டும், நம்ம இதில் டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நட்சத்திரம்
ஐப்பசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டுருக்காங்க. ஐப்பசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது போய் குலதெய்வத்தை போய் கும்பிட்றது, இஷ்ட தெய்வத்தை போய் கும்பிட்றது இருக்கும். அதே போல் தான் இறப்புக்கு திதியை தான் எடுத்து கும்பிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? அப்பா வந்து ஒருத்தர் தவறிட்டார், கார்த்திகை மாதம் தசமி திதியில் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, வருடத்தில் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் தசமி திதி அப்போ வீட்டில் தவசம் கொடுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் ஒரு அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி சிவ ஆலயத்தில் போயிட்டு சிவனு முன்னாடி ஏற்றாமல் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் ஏற்றிட்டு வாங்க. அதுதான் மோட்ச தீபம். அப்பா இறந்து நம்ம தவசங்களை கொடுத்தாலும் இந்த தீபம் ஏற்றுறது அவருடைய பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி ஸ்மூத்தாக போகிறதுக்கான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் மோட்ச தூபம். சிவன் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் சிவ ஆலயத்தில் போய் இதை ஏற்றணும். விளக்கை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மேம் கழுவணும்? வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவுங்க, 3 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவுங்க, போதும், அது போதும். ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக சொன்னீங்க மேடம். நன்றி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.